சுட சுட அப்படியே ஜம்முன்னு இருக்கு சாயா. ஆஹா, உண்மையிலே டீனா சூப்பராக இருக்கு. டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி கேரளா டீ கடை ஸ்பெஷல் டீ ஒரு சூப்பரான மெத்தடில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டீ சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே இதே மாதிரி தான் போட்டு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டீ தான் இது. கேரளா ஸ்டைலில் சாயா போட போகிறோம். இப்போ நம்ம ஒரு 10 பேர் குடிக்கிற மாதிரி டீ போட போகிறோம். அதுக்கு தகுந்தாப்பில் பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் ஒரு 6 லிட்டர் பால் நம்ம சேர்த்துக்குவோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி சூடாயிட்டு ஒரு 6 லிட்டர் பால் உள்ளே சேர்த்தாச்சு. இது பாக்கெட் பால், கறவை பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்த்துக்கோங்க. கறவை பால்னா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பாக்கெட் பால்னா நீங்கள் எடை கட்டுறதா இருந்தால் எடை கட்டிக்கிடலாம். இப்போ நமக்கு பால் நல்லா சூடாகி வரட்டும். அடுத்து இந்த சாயாவுக்கு நம்ம தேயிலை சேர்க்க போகிறோம். டீத்தூள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஒரு 4 டீஸ்பூன் சேர்க்குறோம். இன்றைக்கி நம்ம போடக்கூடிய டீக்கு வந்து 4 டீஸ்பூனு, இந்த அளவுக்கு மட்டமாக 4 டீஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். தேயிலை சேர்த்துட்டு ஒரு 3 ஏலக்காய் சின்னதாக 1-2 பிச்சு வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க. பாலில் தேயிலை நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ச் அளவு இஞ்சி எடுத்து நல்லா நச்சு 1-2 நச்சு வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இருக்கும், உள்ளே சேர்த்துக்கோங்க. தேயிலை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. திக்காசம் பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துருவோம். இனிப்பு வந்து ஒரு 10 டீஸ்பூன், இந்த அளவில் 10 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். அதை நம்ம அந்த இனிப்பை உள்ளே சேர்த்துடலாம். இனிப்பு வந்து நமக்கு கூட குறைய தகுந்தாப்புல எடுத்துக்கிறலாம். போட்டு ஜீனியை போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம சட்டியில் பால் ஊற்றி தேயிலை, இஞ்சி, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக கொதிச்சு வந்திருக்கு. இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை கேரளா போயிருக்கும் போது அங்கே உள்ள ஒரு நாயர் கடையில் டீ கேட்டோம். அவர் வந்து இந்த மெத்தடில் போட்டு கொடுத்தாரு. அப்போ நான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் இந்த மெத்தட் அவரை கேட்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் போடும்போது டீ வந்து சூப்பராக இருக்கும், நம்ம ஏரியா சாயா பூரா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி சொன்னார். சரி, அப்போனா அந்த ஃபார்முலாவை நம்ம டீ கடை கிச்சன்லையும் இந்த ஒரு டீயை, இந்த சாயாவை நம்ம செய்து காமிச்சிட்டு இருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்த உடனே திக்காசன் அதிகமாக தான் இருக்கும். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு 1/2 லிட்டர் பால் நம்ம சேர்க்குறோம். ஏற்கனவே 1/2 லிட்டர் பாலில் தான் நம்ம திக்காசனை காய்ச்சிருக்கோம். திரும்பவும் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்க்குறோம். இதுதான் அவங்க மெத்தடு. இந்த மெத்தடில் பண்ணும்போது அந்த டீ சூப்பராக இருந்தது நம்ம குடிச்சு பார்க்கும்போது. இப்போ மறுபடியும் 2 கொதி வரணும், கலந்து விடுங்க. இந்த திக்காசனோடு சேர்ந்து 2 கொதி கொதிச்சு வரட்டும். சாயா நமக்கு பொங்கி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி ஒரு 1/2 லிட்டர் பாலை ஊற்றி 2 நிமிஷம் மட்டும் நல்லா 2 கொதி கொதிக்கிற மாதிரி இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான டீ தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜல்லடையில் வடிகட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லேசான அந்த ஏலக்காய் வாசம், அந்த இஞ்சி மணம், சூப்பரான ஒரு சாயா தயாராகிட்டு.